வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 993 உயர்வு. சென்னையில் வணிக சிலிண்டர் 3237 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தேநீர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என அபாயம். விலைவாசி உயர்வு நாயகன் பிரதமர் மோடியின் வசூல் வேட்டை தொடர்கிறது என காங்கிரஸ் விமர்சனம். 4 மாதங்களில் வணிக சிலிண்டரின் விலை 1588 உயர்ந்துள்ளது. மோடி அரசுக்கு மக்களிடமிருந்து பணத்தை பறிக்க மட்டுமே தெரியும் என காட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கிருஷ்ணகிரி, சேலம், தென்காசி மாவட்ட திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல். மே தினத்தையொட்டி சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செஞ்சட்டை அணிந்து மலரஞ்சலி. திமுக நிர்வாகிகள், தொமுக பேரவை இணைப்பு சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தொழிலாளர் நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் நமது உழைப்பின் பலன் மே 4ஆம் தேதி தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். நம்பிக்கையோடு தேர்தல் முடிவுகளுக்கு காத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. உண்மையான தீர்ப்பு வரும் வரை காத்திருப்போம். கருத்து கணிப்புகளுக்கு கருத்து சொல்ல வேண்டாம். வணிக சிலிண்டர் உயர்வு தற்காலிகமான ஏற்றம்தான் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. நாகப்பட்டினத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாளை தவேக தலைவர் விஜய் பயணம். நாகூர் தர்காவிற்கும் விஜய் செல்ல உள்ளதாக தகவல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வேரோடு சாய்ந்த வாழை மரங்கள். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீருடன் மாற்றுத்திறனாளி விவசாயி கோரிக்கை. தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். சர்க்கரை தீபமேற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிய போது விண்ணதிர கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பிய பக்தர்கள். வைகை ஆற்றில் கரைபுரண்ட மக்களின் உற்சாகம். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவதை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். அழகர் மீது தண்ணீரை பீச்சியடித்து பொதுமக்கள் உற்சாகம். சித்ரா பௌர்ணமியையொட்டி மானாமதுரை, பரமக்குடி, தேனி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தோல்பை மூலம் கள்ளழகர் மீது நீரை பீச்சியடிக்கும் பக்தர்கள். கோவிந்தா முழக்கத்துடன் அழகரை கொண்டாடும் பக்தர்கள். கிரிவலம் முடித்துக் கொண்டு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிக அளவில் குவிந்த பக்தர்கள். ரயில் வந்தவுடன் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு.
சென்னை பெசன்ட் நகரில் இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் ஜோசப் கைது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை இளம்பெண் ஒருவர் ஆண் நண்பரோடு காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறிய புகாரில் நடவடிக்கை. சென்னை மெட்ரோ ரயில்களில் இன்று முதல் சிங்கார சென்னை அட்டை மட்டுமே பயன்பாட்டுக்கு வருகிறது. பழைய பயண அட்டையில் மீதமுள்ள தொகையை பயணிகள் சிங்கார சென்னை அட்டைக்கு மாற்றிக் கொள்ளலாம் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் தகவல். கொடைக்கானலில் வனத்துறையினரை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் ஆர்ப்பாட்டம். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். பிரான்ஸ், இத்தாலி, குரோஷியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் 15 முதல் 20ஆம் தேதி வரை பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நீடிக்கும் நிலையில் அமெரிக்கத்திற்கு செல்லவும் பிரதமர் திட்டமிட்டிருப்பதாக தகவல். நேபாளத்தின் ரோல்பா மாவட்ட மலைப்பாதையில் இருந்து சறுக்கி 700 மீட்டர் ஆழப்பள்ளத்தில் விழுந்து ஜீப் கவிழ்ந்து விபத்து. முழு நிலவு திருவிழாவுக்கு சென்றவர்களின் ஜீப் விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழப்பு. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் 43வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி அணிகள் பல பரீட்சை. புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்தில் நீடிக்கும் ராஜஸ்தானை வீழ்த்தி தொடர் தோல்விக்கு டெல்லி அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 400 ரூபாய் குறைவு. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 14,050 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,12,400க்கும் விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,65,000க்கு விற்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.